லவ்ல டாக்ஸிக்ங்கிறது ஆண்கள் அதிகமா பண்றாங்களா? பெண்கள் அதிகமா பண்றாங்களா? இது 2 பேருக்கும் சலைச்சது கிடையாது. ஓகே. 2 பேருமே ஒவ்வொரு விதத்துல டாக்ஸிக்கா தான் இருக்கும். ம். அது எப்படின்னா, ரொம்ப ஜோவியலா இருக்கிறவனுக்கு டார்ச்சர் குடுக்குற மாரியான ஒரு பேரா தான் அமையும். ம். ஓகே. ஓகே. அது மாறி மாறி தான் அமையும். ஒரே ஓகே. மாரி மிரர் மாரி அமையாது. ம். யூசுவலாவே. நம்மளுக்கும் அப்படி மிரர் மாரி இருக்கிறவங்கள புடிக்காது. அந்த ம். வைப் செட் ஆகும்னுலாம் சொல்லுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கரெக்ட். ஓகே. ஆனா, ஒரு ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ்ன்றது தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஆப்போசிட் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஓகே. ஓகே. ரொம்ப ஒரே இதுல இருக்கிறவங்க கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு முட்டிக்கும். ஏன்னா, அதே ம். தாட் ப்ராசஸ். நீ அடுத்தது என்ன பண்ணுவேன்னு தெரியும். ம். நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும். டக்கு டக்கு டக்குன்னு அதே தாட் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கு யூசுவலாவே மியூச்சுவலா செட் ஆகாது. ஓகே. ஓகே. அதனால இந்த டாக்ஸிக்ன்றது ம். ஆண்கிட்டயும் இருக்கு, பெண்கிட்டயும் இருக்கு. ஓகே. அது என்னன்னா, அது ஒரு அளவுகோல். ஒரு அந்த அளவுகோலை மீறும்போது தான் அது டாக்ஸிக்கா மாறுது. ஓகே. அன்பின் வெளிப்பாடு, அதீத அன்பின் வெளிப்பாடு அவங்களுக்கு அது ஆரம்பத்துல ஆறுதலா தெரிஞ்சதா எல்லாமே, ஒரு கட்டத்துக்கு மேல அடிமைப்படுத்துறாங்கன்றது புரிய ஓகே. ஆரம்பிச்சிரும்.